உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகிலிருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரே ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகி இருப்பார். அதை தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பேன். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பேன். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான்
அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அவர். நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி. கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு இடையில் எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகம் விட்டு போனாங்க அப்படின்னு. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மறந்தவே மறந்தாது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தனுடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களுடைய உத்தரவிற்கிணங்க மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க கணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் என்னாலும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் என்னாலும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர். அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இளைஞர் சமுதாயம் விழிப்படைய, ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற
மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். லட்சியத்தை இன்றைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் அம்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழி நடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். தலைவர் கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய தலைமைகள் சார்பில் என்னுடைய வணக்கம் வைத்துக் கொண்டு இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்று போனாங்க. அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. சார், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை முதலமைச்சருக்கு வைக்கலனாங்க, போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸுக்கு தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னதை வந்து எங்களோட தான் செய்யணும்னு கேட்டாங்க. அதை நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மாணவர்களும் வந்து அங்கே போகிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க, ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸ்லாம் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இது நாங்கள் வந்து அரசை பற்றி சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷனை கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. ஓகே, திமுக இயக்குநர்கள் அறிவிப்பட்டது அவர் தான். அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள். அவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம், அது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாமல் எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க.
இதை விட வேறு என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம முத்துக்கலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழிக்கு இருக்கிற படத்துலேருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அந்த அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3 கல்யாணம். அன்றைக்கி பத்திரிக்கை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது. ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள், இன்னொன்று வந்து என்னுடைய திருமணம். அதுக்காக தான் அவர் வந்தார். உண்மையில் என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூரிகன் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயும் அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால் உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நாளில் என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கலன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ளே அப்படியே ஜாயின் ஆனார். அப்போ பாருங்க அன்பு வந்து எவ்வளோ பார்த்தீங்களா, கேப்டனே நான் பக்கத்தில் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவஞ்சலி. ஐயா நீங்கள் 2 வார்த்தை. கணேஷ், நான் வந்து நம்முடைய தேமுதிகவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன். மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டறையிலிருந்து நான் சின்ன பையன், அந்த படத்திலிருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் மன்றத்தின் மூலமாக இருந்தேன். அதன் பிறகு கட்சி ஆரம்பித்தோன்னே கட்சியில் இணைந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன். கேப்டனுடைய மறைவு எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. கேப்டனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரால் தான் நான் வாழ்ந்துருக்கேன். என் குடும்பமும் அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் இன்னைக்கு 1ஆம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அவர் சித்தர் ஆகிட்டார், கடவுளாக இருக்கார், சித்தர். அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது. நானும் கோரிக்கை 2 வச்சேன். அந்த 2 கோரிக்கையும் 2 முறை வந்து வச்சேன். 2மே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் எல்லாரும் வந்திருக்கோம். அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உண்மையாகவே வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்டன் சாருடைய அந்த 1 ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம், மன திருப்தி ஏற்படும். பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறும் நிறையும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்நியார் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஒரு நடிகராக இன்றைக்கி வந்து நடிகரை பார்க்குறதுக்கு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி சாருடைய டெத்தப்போ இவர் தனியாக போனாங்க. அது இவரால் மட்டும் தான் முடியும். அதனால தான் இவரை கேப்டன் சொல்கிறாங்க. இங்கே வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம். அவர் ஆத்மா எப்பயுமே சாத்தி அடையும், நல்லபடியாக இருப்பார். வணக்கம். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்துருக்குறோம். கிழக்கு மாவட்டத்திலேருந்து வந்துருக்குறோம். எங்களுடைய கேப்டன் 1ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு எங்களுடைய அந்நியார் அவர்களின் அழைப்புதலை ஏற்றி நாங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து அனைவரும் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எங்களுடைய மனிதம் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்த நாள். அதால் எங்களால் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் எங்களுடைய குரு பூஜை என்றதனால் எங்களுடைய துக்கங்களை எல்லாம் விட்டு கொடுத்து கூட இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கிறோம். என்னால் எது பேசுகிறதுக்கு இன்னும் புரியல. கேப்டன் நினைக்கும் போது எங்களால் ரொம்ப கஷ்டமாகுது. இருந்தாலும் எங்களுடைய அந்நியர் அவர்கள் இந்த மாபெரும் குரு பூஜைக்கு அழைப்புட்டதுனால எங்களுடைய அங்கே நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய பணிகளை செய்ய இருந்தோம். அன்னதானம், நிறைய சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யலான்னு இருந்தோம். அதே மீறி நாங்கள் ஃபஸ்ட்டு குரு பூஜையை கலந்துக்கிட்டு நாங்கள் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாளைக்கும் அதுக்கு மறுநாளும் செய்யலான்னு நாங்கள் செய்கிறதுக்கு
நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதே போல் இந்த குரு பூஜைக்கு வந்திருக்கும் அனைத்து மாவட்ட தொண்டர்களையும் என்னுடைய மனதார வருக வருக என வரவேற்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. கேப்டன் எங்களை விட்டு போனது ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. கேப்டன் கடவுளை மாதிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு மாவட்டங்கிறது கேப்டன் குரு பூஜைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய செயல்பாடுகளுக்கு இருக்குது. இழப்பை வந்து யாரும் நிரூபித்த முடியாது. எங்கள் கேப்டன் இழப்பை வந்து யாரும் நிரூபித்த முடியாது. உங்களால் இது சொல்ல விரும்பல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஈடு கட்ட முடியாதுண்ணே, என்ன பண்ணுறது. இவரோட இழப்பை எப்பயுமே ஏற்றுக்க முடியாது எங்களால். ஏன்னா அவ்வளோ தர்மத்தை கற்றுக்கிட்டோம். அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் தர்மம் கற்றுக்கிட்டோம். அவர் எப்பயுமே அவரை வந்து மனசளவு இழக்க முடியாது. அவர் கடவுளாக எங்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு தான் இருக்கார் இன்றைக்கும். என்றும் அவர் வழியில் நடப்போம். மக்களால் ஈடு செய்ய முடியாதது. அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதனால் வந்து உலக நாடு சேர்ந்தால் கூட இவருக்கு எடுப்பை வந்து தாங்க முடியாது தான். இவர் எடுப்பை வந்து வேறு எடுப்பு தான் இது. என்றும் அவர் மக்கள் மனதில் கடவுளாக தான் இருக்கிறார். என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் விட்டு மறையவில்லை. கேப்டன் புகழ் இன்னைக்கும் ஓங்கி நிற்கும். வாழ்க கேப்டன். கேப்டனோட இழப்பு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடு சொல்ல முடியாது. அதுக்கு ஈடு இதே கிடையாது. தர்மம்னா என்னான்னு கர்ணனை சொல்லுவாங்க. தர்மம்னா என்னான்னு இப்போ கேப்டனை பார்த்தா நாங்கள் எல்லாம் மக்களே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் கட்சி வேறுபாடு எந்த இதுவும் கிடையாது. மாற்று கட்சிக்காரங்க கூட இப்போ இது அவர் இறந்த பிறகு நிறையா பேர் வந்து கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் கேப்டனுடைய புகழ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இது நாங்கள் வந்து கேப்டன் எங்கள்கிட்ட இல்லைன்னு நாங்கள் நினைக்கல. எங்கள் கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் கேப்டன். எப்பொழுதும் ஒவ்வொரு தொண்டனுடைய மூச்சிலையும் கேப்டனுடைய உயிர் இருந்து கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருப்பார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் நாம் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞருடைய இன்று 1ஆம் ஆண்டு குரு பூஜை. நாங்கள் வந்து அந்த இதய தெய்வத்தை கலக்கணும்னு ஆண்டிமடத்தில் நேற்று 3 மணிக்கு கிளம்பி வந்து தரிசனத்தை கண்டோம். நமது புரட்சி கலைஞர் போல் யாரும் இன்னும் பிறந்து வர முடியாது. எல்லா ஒரு தமிழ் குரலில் முதல் கொடுத்தவரும் சரி, பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு கொண்டாட ஒரே தங்க தலைவன் நமது மதுரை ஆண்டாள் கண்டெடுத்த தங்கம். அவரை யாரையும் வெல்ல முடியாது. அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணது மிக்க சந்தோஷம். அவர் இதே இதில் எல்லாருடைய தொண்டர்கள் மனசில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் நான் வந்து 11வது வார்டில் வார்டு செயலராக இருக்கிறேன். கேப்டன் வந்து கடவுளை கூட நம்ம கல்லால் தான் பார்த்தோம். ஆனால் கேப்டன் வந்து அவர் மனிதனாக பிறந்து கடவுளாக மறைந்திருக்கார். ஆனால் அவர் மறைந்த இழப்பு எனக்கு ரொம்ப சோதனை. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி 20 வருஷம் மேலே ஆகிறது. எனக்கு குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் அவருக்காக தான் அந்த திருப்பதிக்கு போயிட்டு மொட்டையை போட்டு அந்த கூந்தல் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ அவர் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்து எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்துட்டாருன்னா அந்த கூந்தல் வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து இந்த கூந்தல் எடுக்கிறதுக்காக அவர் சபனம் கொடுத்துருக்கேன். ஆனால் அவர் இழப்பு வந்து எனக்கு ரொம்ப வேதனை தான் இருக்கிறது. ஆனால் அவர் வந்து கடவுள் தான், மனிதனாக பிறக்கப்பட்ட கடவுள். ஆனால் கடவுள்லாம் வந்து நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இவர் எனக்கு கடவுள் தான். அவர் புரியுதுங்களா? யாரோ பார்த்துருக்கான். ஆனால் இவர் மாரி ஒரு கடவுள் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். வணக்கம் சார். நான் சொர்ணாவூர்லேருந்து வந்திருக்கேன், விழுப்புரம் மாவட்டம். வணக்கம். எங்கள் வீட்டுக்காரர் உயிரே விடுவார் அவருக்காக. அவர் சாவக்குள்ளெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் 2 நாளாக 3 நாளாக சாப்பிடாதவே இருந்து அவர் புதைச்ச பிறகு தான் அவர் மொட்டையெல்லாம் அடிச்சிக்கின்னு மீசெல்லாம் வழிச்சிக்கின்னு அப்புறம் தான் வந்து சாப்பிட்டாரு. அவருக்காக இன்றைக்கி ஒன்றா விரதம் இருக்கிறார். வாசலில் போட்டோ வச்சுக்கின்னு நானும் என் புள்ளிகளும் நாங்கள் பார்க்க போகிறோன்ட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம் சார். அவர் என்றைக்காக இருந்தாலும் அவர் கடவுளாகவே இருக்கணும் எங்களுக்காக. நாங்கள் அவருக்காக ஓட்டு போடாதான் இருந்தோம். இனிமேட்டு அவருக்காக நாங்கள் ஓட்டு போடுவோம் சார். வணக்கம். அவர் கீழ்ப்பாதி. என் பேர் சத்யா. எங்கள் வீட்டுக்கார பேர் குணசேகர். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டனுன்னா. அவர் படம்லாம் நான் பார்த்து எனக்கு அவர் பைத்தியமாக ரொம்பவும் பிடிக்கும். அவர் இறந்த பிறகு அவர் இன்னமும் நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களே ஏமா இப்படி இருக்கிறேன்னு நாங்கள் கனவுல கூட அவரை தான் நாங்கள் நினைப்போம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஐயா அவர் எல்லா விஷயமே நல்லா தான் ஐயா பண்ணியிருக்காரு. நிறையா பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காருங்கய்யா, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கடவுளாக மாறி இறந்தது ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு இழப்புங்கய்யா. நாங்கள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் தோப்பூர் எய்ம்ஸ் தோப்பூர்லேருந்து வந்திருக்கோம். அவரோட இழப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்புங்கய்யா.
அவங்க பையனுக்காண்டி நாங்கள் விருதுநகர் தொகுதியில் ரொம்ப பாடுபட்டோங்கய்யா. ஜெயிக்கக்கூடிய தொகுதிங்க அது, எப்படியோ மாறி போச்சுங்கய்யா. இது எங்களுக்கு அவருடைய இது எங்களுக்கு பெரிய இழப்புங்க. ஒரு எம்பி இழந்துட்டிங்கய்யா. அவர் எங்களுக்கு எப்பயுமே கடவுளாக தாங்க காட்சி அளிக்கிறாரு. எவ்வளவோ நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணியிருக்காருங்கய்யா. ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அவருக்கு கடவுளாக காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. அவர் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அவர் கட்சி இன்னும் மேலும் மேலும் வலுப்படுறதுக்கு எல்லாரும் பாடுபடணுங்கய்யா. அவரோட நல்லாசியுடன் பாடுபடுவீங்கய்யா. நன்றி, வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. கேப்டன் இல்லாமல் எங்களுக்கு வழி வருத்தமாக இருக்குது. அப்பா அம்மா இல்லைன்னா கூட அவர் வருத்தம் நம்மளுக்கு இந்தனே இருக்குது ஃபுல்லாக. அது இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் இடத்த வந்திருக்கிறோம் நாங்கள் அதை பார்க்குறதுக்கே அந்த தொழுவா. அதனால் எங்களுக்கு ஃபுல்லாக வழி வருத்தமாக இருக்குது. தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, இருந்ததே செய்வோம் இல்லாதவருக்கு என்று கேப்டன் அள்ளி கொடுத்த அந்த மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து அறிமுகம் காட்டிய ஒரு கேப்டன், இந்த மக்களை காட்டி அறிமுகப்படுத்திய ஒரே தலைவன் யார், ஒரே கேப்டன்ங்கிற தலைவர் யாருன்னா நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். இன்றைக்கு தெய்வமாக ஒரு மனதில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் வீட்டில் இருக்கிற தூக்கி எழுப்பி விட்டு இன்றைக்கி சென்னை கோயம்பேட்டு தலைமை கழகத்துக்கு வரவழைத்து அழைத்ததற்கு கோடான கோடி என்று நடிகை சொல்லிட்டு நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து வானாபுரம் வட்டம் ரிஷிவந்திய ஒன்றியம். கேப்டன் எங்கள் ஊருக்கு வந்து மணலூர்பேட்டை ஃப்ரிட்ஜு ஒன்று கட்டி கொடுத்தாப்புல. ஆற்று நிறையா தண்ணி ஃபுல்லாகவே வந்துச்சு, ஃப்ரிட்ஜு ஒன்று கூட ஆகலை. ஸோ அந்த நன்றி கடனுக்கோசரம் தான் நாங்கள் வந்தோங்க. அதுவும் இல்லாத பர்சனலாகவே எனக்கு வந்து கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரோட படங்கள் பார்த்து இந்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு பையன் அவருக்கு ஃபேனாக இருக்கானா, நான் கண்டிப்பாக விஜயகாந்தோட வெறியன், அவருடைய தீவிர ரசிகன். அவர் இல்லைனாலும் நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. அவர் என்றைக்கும் எங்கள் கூட தான் இருக்காப்புல. அவர் என்ன சொல்லிட்டு இல்லாதப்பையும் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, இல்லைன்னு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரிங்களா? அதுவே போதும். என்றைக்கும் கேப்டன் வழியில் என்று நன்றியுடன் இருப்போம். நன்றியான ரசிகன், நன்றியான தொண்டன். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து வரோம். உளுந்தூர்பேட்டை தாலுக்கா வடகுருங்கு கிராமம். கேப்டனா எங்களுக்கு உயிர் நண்பன், உயிர் தோழன். எங்களுக்காக அவர் பாடுபட்டவர். நாங்கள் இல்லைன்னா அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நாங்கள் என்றைக்குமே அவர் தெய்வமாக கும்பிடுவோம். அவருக்கு பேனர் முதலாம் ஆண்டு நினைவு நாள் போடக்கூடாது. முதலாம் ஆண்டு குரு பூஜை தினங்கள் போடணும். அவர் சாமியாக ஆகிட்டார். அதனால் அவர் குரு பூஜை அப்படின்ற சொல்லணும். நான் வடகுரு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். அவர் தானத்தில் சிறந்ததான அன்னதானம். யார் பசின்னு வந்துட்டாக்கா அவர் இடத்துல சாப்பிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டர்கள் எனக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த கூட்டம் வராது. அன்பால் சேர்ந்த கூட்டம் இது. அதாவது மக்கள் என் பக்கம் என்னைக்கு இருப்பாங்கன்றத இந்நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். விஜயகாந்த் போல் ஒரு நல்ல மனிதனை நீங்கள் காட்டுங்கள், பார்ப்போம். நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மனிதரை விஜயகாந்த் போல் நீங்கள் காட்டிவிட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கிடையாதுண்ணா, நிச்சயமாக கிடையாது. அவர் தெய்வ பிறவி. அதை நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அன்றைக்கி டிசம்பர் 28 கருட பகவானே காட்சி அளித்தார். பார்த்தீங்கல்ல, எல்லோரும் பார்த்தீங்கல்ல. அதுதான் அவர் இறைவனாக ஆயிட்டார். அதனால தான் பிரேமலதா அம்மாவே கேப்டன் ஆலயம்னு என்று பேர் வச்சுருக்காங்க. கேப்டன் தரிசனம் நாங்கள் 2 முறை பார்த்துட்டேன். ஃபஸ்ட் ஆளாக போனேன், பார்த்துட்டு வந்துட்டேன். திருப்தி இல்லை, என்னடா போக சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ரௌடில் அடித்து பிடிச்சி 2வது வாட்டி போய் கேப்டனை திருப்தியாக பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அதனால் கேப்டனை மாதிரி ஒரு மனுஷனை நீ தேடிக்கிட்டு இல்லை, வேர்ல்டில் நீ ரெக்கார்டில் கூட எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க, பார்க்கலாம். யாருமே கிடையாது ப்ரோ, அவர் மாதிரிலாம் வர முடியாது ப்ரோ. நீங்கள் எத்தனை பேர் ப்ரோ தன்னுடைய சம்பாதிச்ச பணத்தை 75% மக்களுக்காகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மீதி இருக்கிற பணத்தையும் என் மக்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. எந்த தலைவன் அந்த மாதிரி சொல்லுவான் சொல்லு பார்க்கும்? 150 கோடி 200 கோடின்ட்டு சம்பளம்லாம் வாங்குறாங்க, சரிங்களா? ஆனால் அவங்களுக்கே ஒரு நிவாரண கொடுக்கறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அவங்களே அவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் செலவு பண்ண தயங்குறாங்க. ஏன்? ஆனால் என் கேப்டன் அந்த மாதிரி கிடையாது. அவரை பற்றி சொல்ல தேவையில்ல, வாரி வழங்கிட்டார். அவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. அவ்வளோ செஞ்சுட்டாரு, சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுட்டாப்புல. எதை சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ செஞ்சுருக்காப்புல. அவரை மாதிரி ஒரு மனித கடவுள்னா கேப்டன் விஜயகாந்த், விஜயராஜ் தான். விஜயராஜ் அவர்கள் தான்.
மனித கடவுள் கேப்டன் விஜயகாந்த். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.